பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிற வார்த்தை அலைனிங் வித் காட்ஸ் டிசையர்ஸ். அலைனிங் வித் காட்ஸ் டிசையருக்கான எபிரேய வார்த்தை ரஹ்ஸ்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிசையர் அப்படின்னு சொன்னால் வந்து ப்ளஷர், அதாவது நம்ம விரும்புகிற காரியம். டிசையர்னாலே விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டிசையர் அப்படின்னு சொல்லும் போது how to align with God's desire. ஓகே, எல்லாருக்குமே இன்றைக்கி நிறைய டிசைர்ஸ் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைரில் தான் இன்றைக்கி எல்லாமே. நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே, ஒரு வீடை பார்த்தா கூட அது ஒருத்தவங்க டிசைராக இருக்கும். ஒரு காரை பார்க்குறீங்க, அது ஒருத்தவங்க டிசைராக இருக்கும். இட்ஸ் அ டிசைர் ஆஃப் அ பர்சன்ஸ் ஹார்ட். டிசைர் அப்படின்ற விஷயம் எங்கேருந்து புறப்பட்டு வருகிறது சொன்னால் அது நம்முடைய இருதயத்திலேருந்து வருகிறது. இட் இஸ் அ பர்பஸ் டு ஃபுல்ஃபில். யூ வாண்ட் டு டூ இட், யூ வாண்ட் டு ஃபுல்ஃபில் இட். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஆண்டோடைய டிசைரோடு நம்ம கனெக்ட் ஆகலாம், எப்படி அவருடைய விருப்பத்தோடு அவருடைய பர்பஸோடு நம்ம எப்படி அலைன் ஆகுது அப்படின்னா, அவருடைய பர்பஸில் அவருடைய அந்த டிசைரில் அலைன் ஆகணும்னு சொன்னால் நம்ம டிசைர்ஸும் ஆண்டோடு கனெக்ட் ஆகும்போது அவருடைய இருதயத்தை நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய டிசைர் நமக்குள்ளே இருக்கிற பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா they will always reflect God's burden. they will be reflecting காடோடைய தேவையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. காடோட டிசைர் உள்ளே இருக்கிறவங்க எப்படின்னா, வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ரோமர் 12:2 இப்போ ஆண்டோடைய விருப்பத்தை நம்ம செய்து முடிக்கணும், கர்த்தருடைய விருப்பங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்றது அது அவரு. இப்போ நம்ம உள்ளத்தில் இருக்கிறத நம்ம வெளியே சொன்னோம் மற்றவங்க தெரியும். அதே போல் ஆண்டு வந்து அவருடைய விருப்பத்தை எல்லாருக்குமே சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும் யாருக்கிட்ட சொன்னால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட அவர் சொல்லுவார். ரோமர் 12:2 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அப்போ காட்ஸ் பி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிசைன் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். அப்போ அதை நம்ம அறிந்து கொள்ளணும், அந்த சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னாலே முதல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறத நிறுத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற யாராலையும் அவருடைய டிசைர்ஸை அறிந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது, அதன்படி வாழவும் முடியாது. உலகத்தார் கேட்பாங்க, என்னை பார்த்து என் ஃப்ரெண்டு கேட்பான், சொல்லுவான், ரவீனா நீ வந்து என் கூட தான் நீ வேலை பார்த்துருக்க, நீ நினச்சா எனக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், நீனும் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கலாம், பட் ஏன் நீ வேலையில் கன்சிஸ்டன்டாக இல்லாமல் போயிட்ட, ஏன் நீ வேலைக்கு போகல அப்படி சொல்லும் போது எனக்கு தெரியும் பணம் சம்பாதிக்கிறது ஓகே, வேலைக்கு போனால் பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனால் கர்த்தர் வந்து என்னை குறித்து ஒரு சித்தம் வச்சுருக்காரு, அது திட்டம் வச்சுருக்காரு. அது என்னோட நிறைய வாட்டி கர்த்தர் பேசியிருக்காரு. நீ வந்து எனக்காக வாழு, நான் உனக்காக எல்லாம் செய்கிறேன். திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார்னா, என் ஊழியத்தை செய், நீ ஊழியத்தை நீ செய், நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வழிநடத்துவேன், நீ கவலைப்படாதன்னு என்னோட ஆண்டவர் பேசினாரு. அதே போல் என்னை நடத்திட்டு தான் இருக்கார் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அவரோட டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படி எல்லாரும் ஈஸியாக பண்ண முடியும்னா முடியாது. ஆண்டவரை உண்மையாக நேசிக்கும்போது அவர் டிசைர் நம்ம டிசைராக மாறும். அல்லேலூயா. நம்ம டிசைர்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு தோணும். கொஞ்ச நாள் வரைக்கும் இல்லை, ஐயோ ஒரு பெரிய பாரமாக தெரிஞ்ச விஷயம்லாம், இதெல்லாம் என்னப்பா பாரம், உலகத்தில் எவ்வளோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, நரகத்துக்கு நேராக போயிட்டுருக்குறாங்க, அவங்களுக்காக நம்ம எதாவது செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் காட்ஸ் டிசைர். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டு சொல்ல அவருடைய டிசைர்ஸை சீக் பண்றவங்க முதலாவது ராஜ்யத்தை தேட வேண்டும். நம்ம டிசைர் முதல்ல எதுவா இருக்கணும் தெரியுமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்றத அறிந்து கொள்கிற டிசைர் தான் நமக்கு முதல்ல இருந்துச்சுன்னா தான் யூ கேன் அலைன் வித் காட்ஸ் டிசைர். இதான் முதலாவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்யத்தை தேடுகிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கிறது. டிசைர் to align with God's desire means aligning with His kingdom. Hallelujah. அவர் ராஜ்யத்தோடு அலைன் ஆகிறது. தேவராஜ்யம் என்னது? புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. அப்போ இன்னைக்கு டே நைட்டு இரவு பக்கம் நாளை தான் நடக்குது. புசிக்கிறது, குடிக்கிறது, தூங்குறது, ஏந்துக்கிறது, திருப்பி புசிக்கிறது, குடிக்கிறது, வெளியே போகிறது, சுத்துறது, வர்றது, இதுதான் நம்ம ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் this is not the kingdom of God. What is the kingdom of God? இது தேவராஜ்யம் சொன்னா
கட்டுண்ட ஜனங்களை விடுவிக்கிறது, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது. இதான் தேவராஜ்யம். கர்த்தருடைய காரியங்கள், அவருடைய பாரத்தை சுமக்கிறது, அழிந்து போகிற மக்களுக்காக பரிதபிக்கிறது. ஸோ தேவராஜ்யத்துக்கான ஒரு டிசையர் தான் கர்த்தருடைய desire. If you want to align with God's desire, you will be a person who will daily seek the kingdom of God as a priority. அவருடைய ராஜ்யத்தை, அவர் நீதியை தேடுகிறதே உங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது தான் we can align with God's desire. Hallelujah. அடுத்தது, அவருடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மேல நம்ம டிசையர் இருக்கணும். அவருடைய வார்த்தை மேல நமக்கு டிசையர். Hallelujah. பைபிள்ல சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கும்போது, இப்போ ஆண்டவர்னா டிசையர் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சில காரியம் நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல தேடுகிற விஷயம் கர்த்தருடைய காரியமா இருக்கும். காலைல தூங்கி எந்திரிக்கிறோம், முதல்ல மொபைல் ஃபோன் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த முதல் மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதில் என்ன கேட்டால், தயவு செஞ்சு மொபைல் ஃபோனில் பைபிள் படிக்காதீங்க, தனியாக பைபிள் வச்சு படிங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதி தேடணும் வசனம் சொல்லுது. ஸோ அதனால முதலாவது அவரை நேசிக்கிறவங்க, அவர் மேல வாஞ்சியா இருக்கிறவங்க முதல்ல யார் தேடுவாங்கன்னா அவரை தேடுவாங்க. ஃபோனை தேடுறதுக்கு முன்னாடி யார் தேடுவாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சமூகத்தை தேடுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையை தேடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷங்க. ஸோ இதுதான் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் we have to seek God, his face. ஏர்லி மார்னிங் முதல்ல எழுந்த உடனேயும் அவரை தேடுவது, அந்த பழக்கத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மத்தேயு 6:33 வாசிச்சு முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்கள். அடுத்தபடியாக அவருடைய பிரசனத்துல இருப்பது தான் நம்ம டிசையரா இருக்கணும். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். Delight yourself in the Lord. கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்களுக்கு அவர் தான் டிசைர்னு சொன்னா, நீங்க அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கும் போது அவரே உங்க டிசைரா இருக்காருன்னு அர்த்தம். இப்ப கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி வரல அப்படின்னாலே நம்ம டிசைர் வேற எதுவா இருக்கு, வேற எதையோ அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம்னு அர்த்தம் இல்லையா? Renew your mind through God's word. Renewing your mind. எப்படி? அவருடைய வார்த்தை மூலியமா நம்ம மைண்டை நம்ம ரினியூ பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே கூட வேதாகமத்துல சில கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஆண்டோடைய டிசைரை தன் டிசைரை எடுத்தவங்க யான்னு சொன்னா, அண்ணாள் தனக்கு ஒரு குழந்தை வேணும், அது அவங்க ஆசையா இருந்துச்சு. எனக்கு ஒரு குழந்தை, பல வருஷம் குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு என்னங்க வேணும்? அவங்க சொல்ற வார்த்தை, எனக்கு ஒரு குழந்தை இருந்தா போதுங்க அப்படின்வாங்க. ஆனா அண்ணா ஆலயத்துல போயிட்டு சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா உமக்கு அந்த குழந்தைய நான் கொடுக்குறேன்ட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு. ஆனா அவங்க உள்ளத்தின் ஆழத்தின்னு சொன்னதுனாலதான் ஆண்டவர் அப்புறமா குழந்தை கொடுப்பாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த அம்மா முழு மனதோடு அந்த டிசையர், கர்த்தருக்காக என் குழந்தைய நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தைய கொடுத்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறந்துச்சுன்னு வசனம் சொல்லுது. அதே போல தாவீது பாத்தீங்கன்னா, ஆண்டு சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் விரும்புறதெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு ஆண்டு தாவீதுக்கு வச்சு சாட்சி கொடுக்கிறார். தாவீது அந்த அளவுக்கு ஆண்டுடைய இருதயத்தை அவர் கவர்ந்து வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம யாரோட இருதயத்தெல்லாம் கவர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தாவீது ஆணுடைய இருதயத்தை கவர்ந்தார். நம்ம ஆணுடைய இருதயத்தை கவர ட்ரை பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. சோ நம்மளை குறிச்ச ஒரு சாட்சி ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லணும்? எனக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் என்ன செய்வா அப்படின்னு கர்த்தர் நம்மளையும் பார்த்து சொல்லணும். அது அந்த ஆசை நமக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் ஆண்டவர் என்ன கூட அப்படி மாத்துங்கப்பா. தாவீதை மட்டும் பார்த்து சொன்னீங்களே, தாவீது மட்டும் அப்படி இருக்க முடியும்னா நம்மளால இருக்க முடியாது. ஆனால் முடியும். நம்ம உலகத்தை ஓரமா ஒதுக்கி வச்சு, போனை ஓரமா ஒதுக்கி வச்சு, வேதத்தை இரவும் பகலும் தியானிச்சு அப்பாவை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால ஆன டிசையர்ஸை உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம இருக்கிற இடத்துல ஒரு டிசையர் என்ன, இப்போ அவர் டிசைர்ஸை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும்? நம்ம ஜெபிச்சு தான் அறிந்து கொள்ள முடியும். அவரோட பழகணும் ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில், வேலையில் அவர் டிசைர்ஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம்?
நீங்க எங்க வேணா இருந்து அவருடைய டிசைரை ஃபுல்ஃபில். வேர் இஸ் த லொகேஷன் காட் வாண்ட்ஸ் யூ டு கோ, விச் பீப்புள் காட் வாண்ட்ஸ் யூ டு மீட். அவருக்கு என்ன வேணும் உங்ககிட்ட இருந்து? ஸோ ஆண்டு நம்ம கிட்ட என்ன விரும்புகிறாரு? டிசையர். வாட் இஸ் டிசையர்? அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். டு அலைன் வித் காட். பைபிளில் சில பேர் பார்த்தீங்கன்னா தன் சொந்த டிசையர்ஸை ஃபாலோ பண்ணி கர்த்தருடைய டிசையரை விட்டு போனவங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சாம்சன். சிம்சோன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, அநேக வரையில் அவருடைய சொந்த விருப்பத்து நிமித்தமாக அவர் டீவியேட் ஆகி கருடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போயிட்டார். யோனா ஆண்டவர் தர்ஷீஷுக்கு போகாத நினிவேக்கு போன்றாரு. ஆனால் ஆண்டோட சித்தத்துக்கு மீறி தர்ஷீஷுக்கு போகிறாரு. கர்த்தர் சொல்லியும் டிசையரை சொல்லி கூட கீழ்ப்படியாமல் போகிறாங்க. ஆனால் கடைசியில் அடி வாங்கி திரும்பவும் போய் அங்கே நிற்கிறாரு. அதே போல் சவுலை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய டிசையரை பார்க்கையிலும் மனுஷனுடைய அப்ரூவலுக்கு ரொம்ப பயந்தவராக காணப்பட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆன டிசையரை செய்யக்கூடாது படிக்கிற தடை நமக்கு என்ன? யாராவது மனுஷங்க உங்களை தடை பண்றாங்களா? இல்லை மனுஷனை பிரியப்படுத்த கர்த்தரை பிரியப்படுத்தாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சொல்லுவாங்க, இன்னைக்கு சண்டேவா, நம்மலாம் எனக்கு ஒரு சண்டே கேது. சண்டே வந்து கர்த்தருக்குரிய நாள். அந்த நாள் நான் கர்த்தருக்கு தான் கொடுப்பேன், யாருக்கும் கிடையாது நம்ம சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக உங்கள் காலேஜில் ஸ்கூலில் வேலை பார்க்குற இடத்துல சண்டே வச்சா நான் வரமாட்டேங்க, அன்றைக்கி கர்த்தருடைய நாள், சண்டே வேலை வரணும், சண்டே வேலை நான் வரமாட்டேங்க, நான் ஓய்வு நாள், இங்கே வேலை செய்ய மாட்டேன். அது வந்து ஒரு ரிச்சுவல் நான் சொல்ல வரல. கர்த்தரை கனப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு டிசைர் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம அவர் டிசைரை புரிந்துக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான். யாருமே ஒரேடியாக அவருடைய இருதயத்தை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் அவருக்கு பிரியமுள்ளவங்க நம்ம மாறிடுவோம். அப்போ ஆண்டவர் அவருக்கு என்னெல்லாம் பிரியமோ நம்மகிட்ட சொல்லுவார். அப்போ நம்ம மூலியமாக அதை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய டிசைர் என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா சீஷர்களை பார்த்து கேட்பாரு, ஜனங்க என்னை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்றார். ஏசப்பா அந்த உலகத்தை விட்டு போகும்போது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போங்க, உலகம் முழுதும் போய் என் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருக்கு என்ன டிசைர் நினைக்கிறீங்க? தேவனை அறியாத மக்களுக்கு சத்தியத்தை நம்ம சொல்லணும், சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் நம்ம ஆண்டோடைய அன்பை நம்ம சொல்லணுன்றதோட விருப்பமாக இருக்குது. அடுத்து கர்த்தர் நம்மை பார்த்து என்ன விரும்புகிறார்? முழு மனசோடு நம்ம அவரை அன்பு கூற வேண்டும் என்றதோடைய விருப்பமாக இருக்கிறது. அடுத்ததாக God wants us to love one another. நம்ம மற்றவங்களை நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பரிசுத்தமாக வாழணுன்றது அவருடைய விருப்பமாக இருக்குது. நாம் நீதி உள்ளவர்களாய், அப்புறம் இரக்கம் உள்ளவர்களாய், நல்ல நற்கிரைகள் செய்ய நாம் இருக்கிறத அவர் விரும்புகிறார். அவருடைய சீஷரா நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணும், அதனுடைய விருப்பமா இருக்குது. அடுத்தது எல்லா விஷயத்திலும் நாம் அவருக்கே எல்லா மகிமை கொடுக்க வேண்டும். இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பமா இருக்கு. இல்லை இதுக்கு மிஞ்ச நிறைய காரியம் நம்ம அதில் ஆராய்ந்து பார்க்க முடியும். நான் என்ன உங்களுக்கு சொல்வேன்னா, இன்னைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நான் உங்களுக்கு விருப்பமாக என்ன செய்யணும், உங்கள் விருப்பத்தோடு நான் இப்படி இணையப்பான்னு சொல்லி இந்த வார்த்தை நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையிலே கூட ஏசப்பா, Lord, show us your heart's desires. Help us to fulfill your heart's desires. Make us women, man of your own heart, Lord. அப்போ அவங்க இருதயத்துக்கு ஏற்றவங்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் மனுஷங்க இருதயங்களுக்கு, எங்கள் சொந்த இருதயங்களுக்கு ஏற்றவர்களா ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இல்லைப்பா, உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவங்களா எங்களை மாற்றுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிறத செய்து முடிக்கிறவங்களா எங்களை மாற்றுங்கப்பா. எங்கள் டிசையர்லாம் நீங்களாக மாறுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பல டிசைர்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு இருக்குது. இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தணும், இந்த ஹோட்டலில் சாப்பிடணும், பல டிசைர்ஸ் இருக்குப்பா. இதெல்லாம் குப்பையும் தூசியுமா எண்ணக்கூடிய ஒரு ஹார்ட்டை கொடுத்து உமையே எங்கள் டிசைராக மாற்றி உமக்காகவே வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. அப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you.